ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிற அப்ளிகேஷன் பாரத் கேஷ். இந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணி யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும், இந்த ஆப்பை நம்ம ஒரு ரெகுலரான ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிவ்யூ ரிசல்ட்டை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ப்ராசஸும் அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ ரிசல்ட்டும் இருக்கும். பட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ரிவ்யூ ரிசல்ட்டும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற ப்ராசஸும் அதுக்கான வித்ரா ப்ரூஃபும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாரத் கேஷ் ஆப்போடைய ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஆப்பில் டோட்டலாக 6 ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ப்ளே அண்ட் ஏர்ன், ஆல் ஆஃபர்ஸ், சர்வே ரிவார்ட், ரெஃபர் அண்ட் ஏர்ன், ஸ்பின் அண்ட் வின் அண்ட் டெய்லி ரிவார்ட்ஸ். இந்த ரிவ்யூ எல்லாமே இதில் அனலைஸ் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டைமில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன டீட்டெயில்ஸ் அதில் இருந்ததோ அதை வச்சு தான் இந்த ரிவ்யூ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் என்ன டேட்டாஸ் கிடச்சதோ அதை வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், ஒரு ஏர்னிங் ஆப்ஷனில் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் டிஃப்ரென்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே அண்ட் ஏர்ன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 7 அப்ளிகேஷன் இருந்து அதில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக இதில் இருக்கிற காயின்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1353 காயின்ஸ் இருக்குது. இந்த 7 ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 1353 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ஆல் ஆஃபர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது 143 அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அதோடைய டோட்டல் காயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்தது. அதெல்லாம் சம்டைம்ஸ் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 15,99,872 காயின்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஆப் எல்லாத்தையும் ஒரு நாளில் நாம் இன்ஸ்டால் பண்ணிட முடியும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இல்லாமல் 16 லட்சம் காயின்ஸ் நாம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் 100 காயின், 200 காயின், 500 காயின் இந்த மாதிரி இருக்கிறத நாங்கள் செப்பரேட்டாக பிரிச்சுருக்கோம். ஸோ 1000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இதுவும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10,000, 20,000 மேலே, அப்புறம் 1 lakh மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட் பண்ணி பிரிச்சுருக்கோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 600க்கு மேலே இருக்கிற காயின்ஸ் கேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும், கேஒய்சி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 400க்கு கீழே இருக்கிறதான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான காயின்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பட் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். எனிவே ஒரே நாளில் 143 டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா 15 லட்சம் காயின்ஸ், ஆல்மோஸ்ட் 16 லட்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சர்வே ரிவார்ட்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது 7 சர்வேஸ் இருந்தது. அண்டு ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த சர்வேயும் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த 7 டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னா 14,641 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ரெஃபர் அண்ட் ஏர்ன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அது பொறுத்து தான் நமக்கு ஏர்னிங் வரும். ஸோ அதனால் அதை எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பின் அண்ட் வின். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100% ஏர்னிங் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் 60% லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இது ப்ராஃபிட்டாக லாஸ் அப்படின்னு தான் வைக்க முடியுமே தவிர இவ்வளோ ஏர்னிங் அப்படின்னு நான் வைக்க முடியாது. லாஸ்ட்டாக டெய்லி ரிவார்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளைக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் டோட்டலாக 70 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஷன்லையும் எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படின்றத பார்த்துட்டோம். டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16 லட்சம் காயின்ஸ் வருது. இதில் ரெஃபர் அண்ட் ஏர்னும் ஸ்பின் அண்ட் வின்னும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஏட் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 16 லட்சம் காயின்ஸ் வருது. அப்படின்ற போது இதோடைய ருப்பீஸில் வித்ரா பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் 100 காயினுக்கு ₹1 வித்ரா பண்ண முடியும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16,000 ரூபாய் வித்ரா பண்ண முடியும் அப்ராக்சிமேட்டாக. அதாவது இந்த காயின்ஸ் இந்த டாஸ்க் எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நம்ம 16,000 ரூபாய் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும். பட் இது வந்து தியரிட்டிக்கல் கால்குலேஷன் தான். அதாவது இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணோம், ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லாம் 16,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். பட் ப்ராக்டிக்கலாக இதை நான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன், ஸ்பின் அண்ட் வின், டெய்லி ரிவார்ட்ஸ் இதுக்கு பெருசாக நமக்கு டைம் ஆகாது.
ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஜஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணால் போதும். அவங்க நம்ம ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்டு ஏர்ன் பண்ணுறாரோ அது அவங்க டைம் பொறுத்து நமக்கு ஏர்னிங் வரும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்கக்கூடிய ப்ளே அண்ட் ஏர்ன், ஆல் ஆஃபர், சர்வே ரிவார்ட் இது 3மே பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். உதாரணத்துக்கு ஆல் ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா 143 அப்ளிகேஷன் இருக்குது. அது ஒவ்வொரு ஆப்புக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி குறிப்பிட்ட டைம் ஆகும். சில ஆப் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம், சில ஆப் 10 நிமிஷம் ஆகும். சில ஆப் இந்த கேபிசி பண்ணுற மாதிரி ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ½ அன் ஹவர் 1 ஹவர் சம்டைம்ஸ் ஒரு நாள் கூட ஆகலாம் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கே ஒரு டாஸ்க்கே 1 நாள். அப்படின்ற போது நீங்கள் அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ ஏர்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. இருந்தாலும் 143 ஆப் அப்படின்ற போது ஒரு ஆப்புக்கு அப்ராக்சிமேட்டாக 10 நிமிஷம் அப்படின்னு வச்சாலுமே பார்த்திங்கன்னா 1430 நிமிஷம் ஆகுது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 மணி நேரம் ஆகுது. அதாவது இந்த ஆல் ஆஃபர்ஸில் மட்டுமே. அதுவே ப்ளே அண்ட் ஏர்னில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே அண்ட் ஏர்னில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ காயின் அப்படின்ற மாதிரி தான் ஏர்னிங் வருது. அப்படின்னா ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே சம்டைம்ஸ் 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் கூட ஆகலாம். அது அந்த டாஸ்க்கை பொறுத்து இருக்குது. அண்ட் சர்வே ரிவார்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டாஸ்க் அது ஒர்க்கும் ஆகலை, ஒன்றே தான் கம்ப்ளீட் பண்ணோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபெயில்டு ஆச்சு, அதாவது டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு காம்பன்சேஷன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணதில் முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் சர்வேல எதுக்குமே ஏர்னிங்கே வரலன்னு தான் சொல்லலாம். அடுத்து ஆல் ஆஃபர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுற கம்ப்ளீட் பண்ணுற எல்லா டாஸ்க்குமே ஏர்னிங் வரும்னு சொல்ல முடியாது. நாம் ட்ரை பண்ண 8 ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்புக்கு தான் ஃபுல்லாக ஏர்னிங் வந்தது. 2 ஆப் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஏர்ன் வந்தது. ஆல்மோஸ்ட் 8ல் 3க்கு தான் ஏர்னிங் வந்தது, 5க்கு ஏர்னிங் வரல. அப்படின்ற போது 143 ஆப்பில் எவ்வளோ ஆப் கரெக்டாக ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுற முக்கால்வாசி இதுக்கு ஏர்னிங் வரல அப்படின்றதுனால இதை நம்ம தியேட்டிக்கலாக வேணால் இவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக எக்ஸாக்டாக இவ்வளோ காயின்ஸ் வரும், இவ்வளோ ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் இதில் வந்து 5 ரூபாய் வித்ட்ரா பண்ணேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணேன். பட் டைம் பார்த்தோன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது 2-3 மணி நேரத்துக்கு நாம் எல்லாம் 5 ரூபாய் தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி என்னோடய யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்திருக்கு. ஆனால் இது நாம் ட்ரை பண்ணுற டாஸ்க்கை பொறுத்து ஏர்னிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அடுத்து ரிவ்யூ ரிசல்ட்டும் ஃபைனல் ரிசல்ட்டும் பார்க்கலாம். பாரத் கேஷ் ஆப் ரிவ்யூ ரிசல்ட். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, எஸ் அவைலபிள். அடுத்தது ஆவரேஜ் ஏர்ன் பர் டே அண்ட் ஆவரேஜ் ஏர்ன் பர் எஃபோர்ட். இதில் நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது டேட்டாஸ். பட் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. என்னால் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி 2 to 3 ஹவர்ஸில் 5 rupees ஏர்ன் பண்ணேன். எதுக்காகனா வித்ரா ப்ரூஃப் செக் பண்ணி பார்க்குறதுக்காக. நெக்ஸ்ட் வித்ரா ப்ரூஃப். இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாக வித்ரா ஆகுது, எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டும் வித்ரா ஆகிடுது. ஸோ ஏர்ன் பண்ணுற காயின்ஸை வித்ரா பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி அதில் கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் அனலைஸ் பண்ண டேட்டாஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா தியேட்டிக்கலாக இதில் நம்ம கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பட் ப்ராக்டிக்கலாக அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்படின்றதுனால இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அண்ட் இதை நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஏர்னிங்கோ ஒரு பேசிவ் இன்கம்க்கான ஒரு சூட்டபிளான ஆப்பாக இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்பை ஒரு ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணுற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் பாரத் கேஷ் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைன்இன் ப்ராசஸ். கூகுள் சைன்இன் தான் பண்ண முடியும், சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோடு என்டர் பண்ண சொல்லும். பட் நான் எந்த ரெஃபரல் கோடும் கொடுக்கல அண்ட் நான் யாரையும் ரெஃபர் பண்ணல. ஸோ அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ரெஃபரல் கோடு இருந்ததுன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூட ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளே அண்ட் ஏர்ன், சர்வே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கூட கீழே மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது பற்றின டீட்டெயில்ஸ், அதில் ஏர்னிங் வருதா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஆஃபர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்ஸ்டண்ட்டாக ஏர்னிங் கொடுக்க மாட்டாங்க.
உங்கள் ஃப்ரெண்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டாஸ்க்குக்கான ஏர்னிங்கில் ஒரு 50% அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்காக கிடைக்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1000 காயின் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 500 காயின்ஸ் அளவுக்கு உங்களுக்கு ஏர்னிங்காக கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு 3 ஏர்னிங்கு மட்டும்தான். அதுக்கடுத்து கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறக்கூடிய இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இப்போ நாம் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டெய்லி போனஸாக நாம் இதை கிளைம் பண்ணிக்க முடியும். டெய்லியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, செகண்டு 5 காயின்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 6 நாளுக்கான காயின்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி நாம் இதை கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாலெட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏர்னிங்ஸை இங்கே நாம் ரிடீம் பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்னிங் ஹிஸ்ட்ரி, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நாம் ஏர்ன் பண்ணக்கூடிய காயின்ஸு, ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நாம் பண்ணிக்கலாம். இப்போ ரிடீம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா யூபிஐ, கிஃப்ட் கார்டு இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இதில் யூபிஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 500 காயின் ரீச் பண்ணோம் அப்படின்னா 5 ரூபா விட்ரா பண்ணலாம். ரெண்டாவது 3000 காயின் ரீச் பண்ணோம் அப்படின்னா 30 ரூபா விட்ரா பண்ணலாம். அதிகபட்சம் 50K காயின்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா 500 ருபீஸ் விட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது கிஃப்ட் கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உபர் இருக்குது, கூகுள் பே, அமேசான் பே இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் எந்த கிஃப்ட் கார்டை வேணாலும் நாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்க முடியும். அடுத்து டாக் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளேபால், கிரிப்டோ இதெல்லாம் இருக்குது. இதுலெல்லாம் கூட நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நாம் இந்த ஆப்புக்கு ஓவரால் மெனு ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ளே அண்ட் ஏர்ன். இதில் சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. டாஸ்க் மீன்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியதான். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மொபைலுடைய யூசேஜ் எக்ஸஸை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது இதில் இருக்க டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. பட் இந்த யூசேஜ் எக்ஸஸ் நம்ம மேக்ஸிமம் எந்த ஒரு ஆப்புக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். பட் இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதை எனேபிள் பண்ணுறது அவ்வளோவா சேஃப் கிடையாது. ஏன்னா நம்ம மொபைலில் பேங்கிங் அப்ளிகேஷன்லேருந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். நம்முடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்போம். பட் அந்த மாதிரி ஒரு இதை இவங்க மானிட்டர் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோவா சேஃப் கிடையாது. பட் என்னோடய சஜஷன் என்னன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த யூசேஜ் எக்ஸஸை எனேபிள் பண்ணிங்க. மற்ற டைமில் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற டைமை பொறுத்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இதை நாம் ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மினிட் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது 5 காயின்ஸ் வரும். அடுத்தடுத்த மினிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கடுத்து யூஸ் பண்ண ஏர்னிங் வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஏர்னிங் வருது அப்படிங்கிற செக் பண்ணுற ப்ராசஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண பிறகு இந்த ஆப்பில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கு அங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் காயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்தது. அண்ட் நீங்கள் செக் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் ஆடாக இருந்தது. இதே மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போதும் ஏர்னிங் வரும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதும் அதில் இருக்க ஒவ்வொரு குறிப்பிட்ட காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சர்வே ரிவார்ட்ஸ். இதில் நாம் சர்வே ஃபில் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். நான் இதில் சர்வே ஃபார்ம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் செக் பண்ண சில இதில் பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு தான் வந்தது. அதாவது நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லை, யூஆர் டிஸ்குவாலிஃபைடு, யூஆர் நாட் எலிஜிபிள் இந்த மாதிரி தான் வந்தது. ஒரே ஒரு சர்வேக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா காம்பன்சேஷன் சொல்லி அதனுடைய டோட்டல் ஏர்னிங்கில் ஒரு குறிப்பிட்டது இப்போ 900 காயின்ஸ் இருந்தது அப்படின்ற போது எனக்கு இதில் ஒரு 60 காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது டிஸ்குவாலிஃபைடு ஆயிருந்தாலும் காம்பன்சேஷன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது எல்லா சர்வேக்கும் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏதோ ஒரு சிலதுக்கு மட்டும்தான் வருது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு ஆகுது. பட் நாம் இதில் எலிஜிபிள் ஆகி நமக்கு ஏர்னிங் வந்தது அப்படின்னா 1000 2000 காயின்ஸ் வரைக்கும் கூட நாம் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்பின் அண்ட் வின்.
இந்த ஸ்பின் அண்ட் வின்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. 100 காயின் இல்லை பெட் கட்டி தான் நாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படின்றப்போ இல்லை ப்ராஃபிட்டை விட லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10 ஸ்லாட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 4 தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது. மீதி 6மே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்பின் அண்ட் வின்னில் ப்ராஃபிட்டை வர விட லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னால இதில் இருக்கிற ஒரு ஆஃபர் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணவரை இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ். 100 காயின் பெட் கட்டினேன், 10 காயின் தான் எனக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த டைம் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆச்சு, ஒரு டைம் கூட ப்ராஃபிட் வரல. நெக்ஸ்ட்டு கேம்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏர்ன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு ஒரு ஃபன்னாக கேம்ஸ் நிறைய இருக்கும். அதை நம்ம சும்மா விளையாண்டு பார்த்துக்க முடியும். இதிலிருந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. அடுத்தது லாஸ்ட்டாக ஆல் ஆஃபர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நாம் இல்லை காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா இதில் 3 கேட்டகரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது கேவிசி பண்ணுற மாதிரி ஃபினான்ஷியல் பேங்கிங் சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி மொபைல் நம்பர் இமெயில் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். 3வது எந்த கேவிசி எந்த ரெஜிஸ்டரும் பண்ணாமல் சிம்பிளாக கொஞ்சம் நேரம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2ம் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேவிசி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பேன் கார்டு ஆதார் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஏர்னிங் வருது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது ஃப்யூச்சரில் இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த கேவிசி ரெஜிஸ்டர் எதுவுமே இல்லாமல் பண்ணும்போது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது அதனால் பெருசாக ப்ராப்ளம் வராது. ஆனால் அதுக்கு ஏர்னிங் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பட் பர்டிகுலர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுடைய டிசிஷன் தான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கும் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்க்கும் ஒரு வேல்யூபிளாக இருக்குமா அப்படிங்கிறத செல்ஃப் வேல்யூஷன் பண்ணிவிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் ஏர்னிங் வருது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆப் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணேன். அந்த 8 ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்பை நான் ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே எங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கேவிசி இல்லை ரெஜிஸ்டர் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான அப்ளிகேஷன் தான் ட்ரை பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லை, நான் ட்ரை பண்ண எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான அப்ளிகேஷன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் என்ன டாஸ்க் இருக்குது அதுபடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 8 ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அதில் ஒரே ஒரு ஆப்புக்கு மட்டும் தான் ஏர்னிங் வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்புக்கு மட்டும் தான் ஏர்னிங் வந்திருக்கு. மீதி இருக்கிற 7 ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்பு வந்து நாம் அதில் வந்து லெவல்ஸ் இருக்கும். அந்த லெவல் கம்ப்ளீட் பண்ண ஏர்னிங் வரும். அது போக மீதி இருக்கிற ஆப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான டாஸ்க் அதை இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் தான். அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் வரல. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏர்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி அதில் கொடுத்துருந்தாங்க. பட் 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்பே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ஏர்னிங்கே வராமல். கிட்டத்தட்ட 8 ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். அதில் 5 ஆப்பு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வராமே அந்த டைம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பயரேஷன் சொல்லி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ட்ரை பண்ண 8 ஆப்பில் ஒரு ஆப்புக்கு ஃபுல்லாக ஏர்னிங் வந்துருச்சு. 2 ஆப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கேம் நாம் வந்து அதில் லெவல் கம்ப்ளீட் பண்ண ஏர்னிங் வந்துருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண எவ்வளோ லெவல் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுக்கு எது மாதிரி அதில் கொடுத்துருக்க மாதிரி ஏர்னிங் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிற 5 ஆப்பு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஏர்னிங்கே வரல. இந்த மாதிரி நாம் கம்ப்ளீட் பண்ண எல்லா டாஸ்க்குக்கும் 100% ஏர்னிங் வரும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. இந்த மாதிரி நாம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் அதை கம்ப்ளீட் பண்ணியும் ஏர்னிங் வராமல் நம்மளோட எஃபோர்ட் எல்லாம் வீணாக போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஓகே வியூவர்ஸ், ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற எல்லா ஏர்னிங் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வித்ரா ப்ரூஃப் பார்த்தலாம். அண்ட் இதை வித்ரா பண்ணுறதுக்கான காயின்ஸை நான் எப்படி ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத பார்த்தலாம். இதில் ஏர்னிங் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13 தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி சிக்கனில் ஒரு 2.5 காரணம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டாஸ்க்கெல்லாம் நான் செக் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் யூஸ் பண்ணேன். 2 நாளுக்கு அப்புறம் 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் 500 காயின்ஸை ரீச் பண்ண முடிஞ்சுது. 500 காயினுக்கு மேலேயே வந்துருந்தது. அதுக்கப்புறம் நான் விட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 500 காயின்ஸுக்கு 5 ரூபா விட்ரா பண்ணேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த காயின்ஸை வச்சு ஸ்பின் அண்ட் வின் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் ஸ்பின் அண்ட் யூஸ் பண்ணேன். பட் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஆச்சு, ப்ராஃபிட்டே வரல. இப்போவும் பார்த்தீங்கன்னா 2 டைம் ட்ரை பண்ணும்போது அப்போவுமே 2மே லாஸ்ட் ஆச்சு, ப்ராஃபிட்டே வரல. ஓகே, இப்போ நம்ம வித்ரா டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெடீம் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். இதில் நம்ம இப்போ யூபிஐயில் தான் ட்ரை பண்ண போகிறோம். யூபிஐயில் 500 காயினுக்கு 5 ரூபீஸ் விட்ரா பண்ண முடியும்.
கிளிக் பண்ணதும் நம்முடைய யூபிஐ அட்ரஸ் என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இது இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. அண்ட் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுல் அமௌண்ட்டும் வந்துடுது, இன்ஸ்டண்ட்டாகவே வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரத் கேஷ் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.